வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்வா வாய் திறவாய் மாய்த்திடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏழும் துயிலொட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். பெருமாளின் அருள் பெற வேண்டும் என்றால் முதலில் தாயாரின் கருணையை நாம் பெற வேண்டும். தாயாரின் சிபார்சு இருந்தால்தானே பெருமாள் நமக்கு உடனடியாக அருளை தந்து விடுவார் என்பது இப்பாடலின் நோக்கம். இறைவனும் இறைவியும் சயனித்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் என்பது யானை தந்தங்கள். யானை தந்தங்களால் ஆன கட்டில், மிகவும் உயர்தர கட்டில். சுடர் விட்டு பிரகாசமாக எரியும் குத்து விளக்குகள் அழகாக வெளிச்சத்தை கொடுக்கின்றன. யானை தந்தத்தால் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த உயர்ந்த கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மிகவும் மிருதுவான பஞ்சனையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, நப்பின்னை நங்காய் துயிலழாய் என்கிறார். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்வார்பா வாய்த்திறவாய். அள்ளி முடித்த கூந்தலில் கொத்தான மலர்களை சூடிக்கொண்டிருக்கும் நப்பின்னையே, உன் மலர் மார்பில் நித்தமும் குடிக்கொண்டிருக்கும் உன் மணாளனை துயிலட மாட்டாயோ, துயிலட ஒட்டாயோ? உனக்கு துயிலெழுப்ப மனமில்லையா? மாய்த்தடம் கண்ணினா நீ உன் மணாளனை எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால். மைப்பூசி அழகிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் துயிலெழுப்பவும் மனமில்லாமல், அவனை கண்ணிமைக்கும் நேரம் கூட பிரிந்திருக்கவும் விருப்பமில்லாமல் இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அம்மா, நாங்கள் கண்ணனின் அருள் பெற வேண்டி காத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மீது கருணை கொள்ளம்மா என்கிறார் ஆண்டாள். பரமனை இறுக பற்றி கொண்டு அவனை துயிலழ விடாமல் செய்வது கண்டு கோபியர் பிராட்டியிடம், இது உன் இயல்புக்கு தகாது, உன் தயாள குணத்திற்கு தகாதம்மா என்கின்றனர். தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இப்படி சொல்லி உன் தயாள குணத்திற்கு தகாது என்று சொல்லி கிருஷ்ணன் பக்தியில் மனமுருகி நின்றனர். கோபியர் இவ்வளவு அர்த்தத்துடன் சற்று கடுமையாகவே பேசியும் கூட கதவு ஏன் திறக்கவில்லை? சில சமயங்களில் பரமன் பிராட்டி இருவருமே அடியவரின் உதவிக்கு விரைந்து வர நினைத்து யார் முதலில் செல்வது என்று போட்டி ஏற்பட்டு விடுகிறது. அதனால் பக்தனுக்கு திருவருள் கிட்ட தாமதம் ஏற்பட்டு விடுகிறது. பரமாத்ம தோற்றம் என்பது இறைநிலை, ஜீவாத்ம தோற்றம் என்பது உயிர்நிலை. பரமன் திருவடியை பற்ற முடியாமல் தடுக்கும் இடையூறுகள் ஊழ்வினைகள். மோட்சம் கைகூடுவதற்கு தக்க நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். தக்க நெறிகளை பின்பற்றி பரமாத்மா அனுபவம் என்கிற வாழ்வினை அடையலாம் என்பதே இப்பாடலின் கருத்து. தேங்க்யூ.